அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்ற ஓர் அற்புதமான ஞான திருத்தலைப்பின் கீழ் மிக பிரம்மாண்டமான விஷயங்களையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிறவி பயன், பிறவி பெரும் பயன். பிறவி பயன் என்றால் என்ன? பாடுவது, பேசுவது, 64 கலைகளில் ஏதேனும் ஒன்றில் வல்லவனாயிருப்பது, பணம் சம்பாதிப்பது, புகழ் சம்பாதிப்பது, பதவிகளை சம்பாதிப்பது, இன்னும் சொத்து, சுகம், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை தன்னிடம் சேகரித்துக் கொள்வது, கற்றுக்கொண்ட அறிவின் பொருட்டு ஆணவத்தில் இருப்பது, பெற்றுக்கொண்ட செல்வம் புகழின் பொருட்டு கர்வத்தில் இருப்பது, இதுவா பிறவி பயன்? இந்த உலகத்திலே இறங்கி வந்த ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் தீர்க்கதரிசிமார்களும் அவுளியாக்களும் பாரவான்களும் தொட்டு தொடர்ந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் படிநிலை வழியாய் வந்து சொன்ன அந்த பிறவி பெரும் பயன் என்ன? இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனித மனுக்குலம் செழுமையடைய வேண்டும் என்பதற்காகவும் முழுமையடைய வேண்டும் என்பதற்காகவும் ஞானிகள் இறக்கி வைத்த அந்த பிறவி பெரும் பயனை செவிமடுத்து கேளுங்கள். நாம் எல்லோரும் ஒரு தாயினுடைய கர்ப்பவாசத்திலே 10 மாத காலங்கள் தங்கியிருந்து இந்த பூமிக்கு வருகை தந்திருக்கிறோம். இந்த பூமிக்கு வருகை தந்தவுடன் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் நாம் எல்லோருக்கும் ஒரு கோத்திரம் என்று எடுத்து வைப்பார்கள். அது என்ன கோத்திரம்? கோத்திரம் என்ற சொல் எதனை சொல்லுகிறது? அந்த கோத்திரத்தினுடைய நுட்பம் என்ன? இதுதான் இன்றைக்கு பிறவி பெரும் பயன் நம்முடைய பிறவியை ஆரம்பிப்பதற்கான மூல வித்தாக அமைந்திருக்கிறது. கோத்திரம் என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது ரிஷிமார்களின் திருப்பெயர்கள். பாரத்வாஜ கோத்திரம், கௌண்டன்ய கோத்திரம், நிதுந்தி கோத்திரம், விஸ்வாமித்ர கோத்திரம், வால்மீகி கோத்திரம் என்று தொட்டு தொடர்ந்து பல்வேறு விதமான கூறுகளில் ரிஷிகளாலும் மகான்களாலும் கோத்திரங்கள் வகுக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் கூட்டி கழித்து பார்த்தால் 100 கோடி மக்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஏதாவது ஒரு கோத்திரத்தின் வழியாக அந்த பிறவியினுடைய பெரும் பயன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கோத்திரம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? அந்த பதத்தை, அந்த சொல்லை இரண்டாக உடைத்து பார்த்தால் கோ பிளஸ் திறம். கோ என்றால் அரசன், கோ என்றால் உயிர், உயிருக்கு அரசனாக இருக்கக்கூடியவன். ஸ்திரம் என்றால் நிலையானவன், அழியாதவன், மாற்றப்படாதவன், சர்வ சகல மாற்றங்களையும் உட்படுத்தப்பட்டாலும் எல்லா மாற்றங்களையும் கடந்து இருக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கு பெயர்தான் கோத்திரம். அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த மூல பிரம்மாண்டமான மகா விஸ்வரூபத்தினுடைய ஆதி வரிசையை நமது சனாதன தர்மம் கோத்திரம் என்று எடுத்து வைத்திருக்கிறது. அதாவது உயிரினுடைய ஸ்திரத்தன்மை, உயிரினுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைத்து அந்த பரம்பரை வழியாக இன்றைக்கு உலகமெங்கிலும் அந்த கோத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. சரி, உலகத்தில் இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய கோத்திரங்களை எல்லாம் ஆய்வு செய்து பார்த்தால் பாரத்வாஜருடைய கோத்திரம் அல்லது கௌண்டின்ய கோத்திரம், வால்மீகி கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம், நிதுந்தி கோத்திரம் என்று ரிஷிகளின் பெயராலேயே கோத்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் குருமார்களையெல்லாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுளே குருமாராக இறங்கி வந்த ஒரு சரித்திரத்தை, ஒரு வரலாற்றை தெரிந்து கொண்டு இந்த உடல் எடுத்த பயனையும், உடம்பிற்குள்ளே உத்தமனை காண வேண்டும் என்று ஞானிகள் சொன்ன பயனையும், பிறவி பெரும் பயனை அனுபவிக்கின்ற நுட்பத்தையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வோம். அத்ரி மகரிஷி என்று ஒரு அற்புதமான மகான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த அத்ரி மகரிஷிக்கு
ரிஷி பத்தினியாக விளங்கக்கூடியவர் அனுசூயா தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தர்ம பத்தினி. கற்பின் திறத்தாலும் தன்னுடைய கணவருக்கு சேவை செய்கின்ற உன்னதமான சேவா பக்தியினாலும் ஒரு குரு பத்தினியாகவும் ரிஷி பத்தினியாகவும் அத்திரி மகரிஷியும் அனுசூயா தேவியும் ஒரு மிக அற்புதமான பிருந்தாவனத்திலே மிக அற்புதமான ஞான வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் நாரத மகரிஷி அனுசூயா தேவியை தரிசித்துவிட்டு மேல் உலகம் சென்று ஒரு அற்புதமான விஷயத்தை முப்பெரும் தேவியர்களாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி, துர்கா, சரஸ்வதியிடம் ஒரு செய்தியை சொல்கிறார். பூலோகத்திலே மிக விசேஷமான கற்புத்தன்மையோடு மிக பதிவிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அனுசூயா தேவியை நான் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்னவுடன் அந்த முப்பெரும் தேவியர்களுக்கும் ஒரு சின்ன சலனம், ஒரு சபலம் ஏற்படுகிறது. எங்களை விட மிகச்சிறந்த தர்ம பத்தினி அவளுடைய கற்புத்தன்மையை நாம் சோதிக்க வேண்டாமா என்று தன்னுடைய கணவன்மார்களாக விளங்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பெரும் தேவர்களிடத்தில் இந்த விண்ணப்பத்தை அவர்கள் வைக்கிறார்கள். இந்த மூவரும் அனுசூயா தேவியினுடைய கற்புத்தன்மையை சோதிப்பதற்காக பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து அவளுடைய ஆசிரமத்திலே ஒரு அழகான ஒரு குடிலிலே அவர்கள் வந்து பவதி பிக்ஷாம் தேகி என்று பிக்ஷை கேட்கிறார்கள். ஒரு அதிதி தன்னுடைய குடிலின் வாசலிலே வந்து அமர்ந்து பிக்ஷை கேட்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்தவுடன் உள்ளே இருக்கக்கூடிய அனுசூயா தேவி ஓடி வந்து 3 அற்புதமான அந்தணர்களும் மிக விசேஷமான ரிஷி சிரேஷ்டர்களும் எனது குடிலுக்கு எழுந்தருளுங்கள் என்று விண்ணப்பம் தெரிவிக்க அவர்கள் மூவரும் குடிலுக்குள்ளே வருகிறார்கள். அந்த 3 அற்புதமான அந்த சித்த புருஷர்களுடைய உருவம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த முப்பெரும் தேவர்களும் உள்ளே வந்த நேரத்திலே தனது கணவர் என்று சொல்லக்கூடிய அத்திரி மகரிஷி ஸ்நானம் செய்வதற்காக குளக்கரைக்கு சென்றிருக்கிறார். இந்த நேரத்திலே அந்த மூவருக்கும் அதிதி சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உணவை பரிமாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உணவு சமைப்பதற்காக அனுசூயா தேவி உள்ளே சென்றவுடன் அந்த முப்பெரும் தேவர்களும் ஒரு அற்புதமான விண்ணப்பத்தை அந்த அனுசூயா தேவியின் முன் வைக்கிறார். என்னவென்றால், நீங்கள் எனக்கு உணவு பரிமாற வேண்டும் என்றால், அந்த உணவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக உணவு பரிமாற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன் வைத்தவுடன், கற்பின் கணல் அல்லவா, அற்புதமான பதிவிரதை அல்லவா, வந்திருப்பவர்கள் யார் என்று தன்னுடைய கற்பினுடைய வல்லபத்தால் அறிந்து கொண்டு அவர்களை கண்டிப்பாக அப்படியே உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்று சுவைமிகுந்த உணவுகளை தயாரித்துவிட்டு தன்னுடைய கற்பின் மூலம் ஒரு தீர்த்தத்தை அவர்கள் 3 பேர் மீதும் தெளிக்க அவர்கள் பச்சை குழந்தையாக உருவெடுத்து விடுகிறார்கள். அந்த பச்சை குழந்தைக்கு அவர்கள் விருப்பம் போலவே உணவளித்து அவருடைய பசியை ஆற்றிய அந்த நேரத்திலே அத்திரி மகரிஷி உள்ளே வருகிறார். வந்த செய்திகளையெல்லாம், வந்திருப்பவர் யார், வந்தது யார் என்ற செய்திகளையெல்லாம் அறிந்து கொண்டு தன்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய அந்த ரிஷி பத்தினியினுடைய அற்புதமான அந்த மகத்துவமான கற்பின் தன்மையை உணர்ந்து இறைவனிடம் எல்லோரும் சரணடைகிறார்கள். அந்த 3 பேரும் எழுந்திருந்து, அம்மா, உங்களுடைய அற்புதமான இந்த அன்பு கட்டளைக்குள், அன்பு சங்கிலிக்குள் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கற்பினுடைய தன்மை, வல்லமை, மகாபலம் பொருந்திய இந்த மகத்துவமான விஷயத்தில் நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எங்களை விடுவித்து நாங்கள் மேலுலகம் செல்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது அந்த தாய் என்று சொல்லக்கூடிய அந்த அனுசூயா தேவியும் அத்திரி மகரிஷியும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள். அது என்னவென்றால், பெருமானே, நீங்களே எங்களுக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும், நீங்களே வந்து மகனாக பிறக்க வேண்டும், பிறந்தால் நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொன்னபோது அந்த அற்புதமான அந்த மகான் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பெரும் தேவர்களும், உன் எண்ணப்படியே நிச்சயமாக நான் உனக்கு அந்த வரத்தை அளிக்கிறேன் என்று சொல்லி 3 தேவர்களும் ஓர் முகமாக ஆகிறார்கள். அப்படி அந்த முப்பெரும் தேவர்களாக விளங்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய மூவரும் ஓர் உருவான அற்புதமான அந்த தரிசனத்திற்கு பெயர்தான் தத்தாத்ரேய மகரிஷி. இந்த உலகத்திலே
குருமார்கள் எல்லாம் 1000 குருமார்கள் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எத்தனையோ குருமார்களும் ரிஷிகளும் மடங்களும் எத்தனையோ ஞானிகளும் மகான்களும் தீர்க்கதரிசிகளும் பாரவான்களும் அவுளியாக்களும் நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் படிநிலை வழியாக வந்து சென்ற போது கூட இறைவனே குருவாக இறங்கி வந்த ஓர் அற்புதம்தான் தத்தாத்திரேயருடைய அவதாரம். எந்த ஒரு மனிதனுக்கு புண்ணிய காலம் ஏற்படுகிறதோ, எந்த ஒரு உயிர்த்துளிக்கு தாம் செய்த பாவ வினைகளெல்லாம் அழிந்து புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த புண்ணிய திருப்பலன், புண்ணிய தொகுப்பு தன் வாழ்நாளில் துவங்குகிறதோ, அவனால் மட்டுமே தத்தாத்திரேயனுடைய சரித்திரத்தை காது கொடுத்து கேட்க முடியும். அவனால் மட்டுமே தத்தாத்திரேயர் என்ற ஒரு மகான் இறைவனே குருவாக இறங்கி வந்து ஒரு பிறவி பெரும் பயனுக்கான வாசலை திறந்து வைத்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு மகா சங்கல்பம் வாய்ந்த ஸ்ரீ தத்த குருவினுடைய பரம்பரைதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும். இந்த 3 உருவம் தாங்கி அந்த பிரம்மம், சிவம், விஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த 3 சக்திகளும் ஒன்றிணைந்து தத்தாத்திரேய மகரிஷியாய் அனுசூயா தேவிக்கும் அதற்கு பிறகு அத்திரி மகரிஷிக்கும் குழந்தையாக பிறந்த இந்த வரலாற்றின் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் அதே 3 செல்வங்களோடு, அதே 3 நன்கொடையோடு, அதே 3 விதமான பரிசுகளோடு இந்த உலகத்தை இறைவன் சிருஷ்டிக்கிறான். இந்த உலகத்தில் பிறப்பெடுத்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு மனு குலத்திற்குள்ளும், ஒவ்வொரு மனித உயிர்த்துளிக்குள்ளும் அந்த 3 விதமான நன்கொடைகள், அந்த 3 விதமான பரிசு பொருட்களை நிரப்பியே இறைவன் இந்த பூமிக்கு ஒவ்வொரு மனுத்துகள்களையும் அனுப்பி வைக்கின்றான். அந்த 3 திவ்யமான பரிசு என்ன? அந்த பரிசை உணர்ந்தால் மட்டுமே பிறவி பெரும் பயனுடைய வாசலும் சாவியும் நமக்கு திறக்கும் அல்லவா? பிரம்மஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய மகான்களும் தீர்க்கதரிசிகளும் தொட்டு திறந்த அந்த பிரபஞ்ச வாசலுக்கு நாம் செல்ல முடியும் அல்லவா? நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய எதிர்பார்ப்புகளும், நம்முடைய தேவைகளும், நம்முடைய வாழ்வின் எல்லா சிக்கல்களும் அழிந்து அந்த பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய மகா சன்னிதானத்தை, சொர்க்க வாசலுக்குள் நுழைய நமக்குள் இருக்கக்கூடிய அந்த திவ்யமான 3 பரிசுகளை பற்றி வரும் காலத்தில் தொடர்ந்து வரும் சொற்பொழிவில் கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லி, ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய வரலாற்றையும் குரு சரித்திரத்தையும் உள்வாங்கிய பிறகு நமக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் துளிகளுக்குள்ளும், இந்த பிரபஞ்சம் முழுமையிலும் இருக்கக்கூடிய சர்வ சகல மனிதர்கள் மட்டுமல்லாமல் 84 லட்ச பேதங்களை உடைய சர்வ சகல மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த 3 விதமான நன்கொடைகள் என்ன? அந்த 3 விதமான நன்கொடைகளை எப்படி பக்குவப்படுத்துவது? அந்த 3 விதமான நன்கொடை என்று சொல்லக்கூடிய பரிசு பொருளோடே இறைவன் நம்மை இறக்கி வைத்திருக்கிறான் என்ற ஒரு மகத்துவமான அனுபவத்தோடு பிறவி பெரும் பயனின் அடுத்த படிநிலைக்கான ஒரு மகா சங்கல்பத்தோடு பயணிப்போம். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா உயிர்த்துளிகளுக்குள்ளும் நிரப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 3 விதமான மங்களமான பரிசு என்னவென்றால், உடல், மனம், உயிர். பாடி, மைண்ட், சோல். இந்த உடல், மனம், உயிர் என்று சொல்லக்கூடிய 3இன் கூட்டிணைப்பு தான் ஒவ்வொரு உயிர் துளிகளும். இதைத்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய 3 சங்கல்பங்கள் இணைந்து எப்படி தத்தாத்திரேய மகரிஷியாக இந்த உலகத்தில் அவதரித்ததோ, அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த ஆதி பரம்பொருள் தத்தாத்திரேய உருவமாக இருக்கிறது. உடலாலும் மனதாலும் உயிராலும் 3ம் இணைந்திருக்கிறது என்ற ஒரு தத்துவத்தோடு இந்த பிறவி பெரும் பயனின் வாசலுக்குள் நுழைவோம். பகவானுடைய நாமத்தை சொல்வது, ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா என்று சொல்வது, ஓம் நம சிவாயா என்று சொல்வது, அல்லது தான் சார்ந்த மதங்களின் வழி பயணங்கள் மேற்கொள்வது, யாத்திரைகள் செய்வது, ஸ்நானங்கள் செய்வது என்று வாழ்ந்துவிட்டு சென்று விடலாமே. அப்படி என்ன இந்த பிறவி பெரும் பயனில் மிக மகத்துவமான ரகசியம் இருக்கிறது? இந்த பிறவி பயனை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இப்படி சில கேள்விகள் உங்களுக்கு வருகிறதா? வரும். இந்த கேள்விகள் யாருக்கெல்லாம் வருகிறதோ,
இந்த அற்புதமான ஆஸ்தா தொலைக்காட்சியை கண்டு கொண்டிருக்கும் எந்த உயிர்த்துளிகளுக்கெல்லாம் இந்த கேள்வி வருகிறதோ அவர்களுக்கு அவர்களில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞான பிரம்மாண்டம்தான் இந்த பிறவி பெரும் பயனின் வாசலை திறந்து வைக்கும் மகத்துவமான திருச்சால். நாம் நம் வாழ்க்கையிலே நமது வாழ்க்கை பயணத்தை உற்று கவனித்தால் நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களுக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி சிக்கிக் கொண்டிருக்கிறோமே, அதிலிருந்து விடுபட முடியுமா என்று யோசித்து பார்த்தால் விடுபடுவதற்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்பும் அளிக்கவில்லை, வசதியும் அளிக்கவில்லை. சிக்கிக்கொண்ட ஒன்றையே ஆணவமாக தலை சுமந்து இது மட்டுமே சரி, இவர் மட்டுமே சரி என்று ஏதோ ஒரு இடத்திலோ ஏதோ ஒரு மடத்திலோ நாம் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர மறுக்கிறோம். அதனால் மகான்கள் எழுதி வைத்த ஞான நுட்பங்கள் நமக்கு தெரியாமலே போய்விடுகிறது. உதாரணத்திற்கு ஒரு சிறிய தகவல், உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல்தான். இந்த உலகத்திலே தமிழ் மூதாட்டி என்று சொல்லக்கூடிய ஔவை பிராட்டி அவர்கள், ஔவையார் அருளி செய்த விநாயகர் அகவல் கண்டிப்பாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த விநாயகர் அகவலுக்கு முன் ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு 4 வரி காப்பு செய்யுள் பாருங்கள். ஞானம் என்ன சொல்கிறது, நாம் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நுட்பத்தின் மூலமாக அந்த வாசலுக்குள், அந்த அற்புதமான அந்த பிரம்மாண்ட வாசலுக்குள் நம்மை அழைத்து செல்லக்கூடிய பாடல். நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு இப்போது எத்தனை வயது ஆகியிருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதர்களும் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு ஞான ரகசியம் நாம் அனுபவித்திருக்கிறோமா என்று எடை போட்டு பாருங்கள். தெரிந்த பாடல் தான் இது, புதிய பாடல் அல்ல, நான் இயற்றிய பாடல் அல்ல. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மிக 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 எளிமையாக ஔவை பிராட்டி அவர்கள் தமிழில் சொன்ன ஒரு பாடல். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கண்டிப்பாக இந்த பாட்டு தெரிந்திருக்கும் இல்லையா, குழந்தைகள்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. இந்த பாட்டுக்கு விளக்க உரை தேவையா, இல்லை கோணார் உரையில் போய் அதுக்கு விளக்கம் எழுதணுமா? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு எளிமையான பாடல். ஆனால் நாம் கற்றுக்கொண்ட கல்வி, அறிவு, நமக்கு ஏற்பட்ட அகங்காரம், ஆணவம், செருக்கு, இருமாப்பு இதையெல்லாம் தலையில் சுமந்து கொண்டு இந்த பாட்டிற்கு நாம் என்ன பொருள் கொள்கிறோம் தெரியுமா? அந்த பகவானுக்கு பால், தேன், பழம், பருப்பில் செய்யப்பட்ட கொழுக்கட்டைகள் இதையெல்லாம் படைத்தால் அழியாத அந்த சங்க தமிழ் 3 என்று சொல்லக்கூடிய இயல், இசை, நாடகத்தை இறைவா எனக்கு தந்துவிடு. ஒரு சாதாரண அழுகி போகின்ற பழத்தையும் கெட்டுப்போகின்ற பாலையுமா அந்த ஔவை பிராட்டி அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் செய்திருப்பார்? யோசிக்க வேண்டாமா? பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்புமா இறைவன் விரும்புவது? இந்த பிரபஞ்ச மகா பிரபஞ்சத்தை படைத்த இறைவனிடம் இல்லாத ஒரு பொருளா அந்த பாலும் தேனும்? அப்படி என்றால் அந்த பாடல் சொல்லக்கூடிய நுட்ப ரகசியம் என்ன? இந்த இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான 3 பரிசுகள் சொன்னேன் அல்லவா? உடல், மனம், உயிர். இந்த உடல், மனம், உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பாடி, மைண்ட், சோல் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கூட்டு கலவைக்குள்ளே ஒரு அற்புதமான கரணங்கள், அதாவது 9 விதமான நவத்வாரங்களோடும் பஞ்ச கரணங்களோடும் இறைவன் நம்மை சிருஷ்டி செய்திருக்கிறார். இந்த பஞ்ச கரணங்கள் கடந்து 9 விதமான நவத்வாரங்கள் கடந்து உள்ளுக்குள்ளே 4 விதமான கரணங்கள் இருக்கிறது. இந்த 4 விதமான கரணங்கள் என்ன என்பதை அந்த பாடல் எவ்வளவு அழகாக வரிசைப்படுத்துகிறது பாருங்கள். பால் என்பது ஒரு திரவ பொருள். ஒரு டம்ளரில் ஒரு தண்ணியோ பாலோ எடுத்து நம்ம இப்படி கீழே ஊற்றினோம்னா அது 4 திசையும் 8 கோணங்களும் 14 திசைகளும் தெரித்து ஓடக்கூடிய ஒரு தண்ணி எடுத்து ஊற்றி பாருங்கள், இல்லை பால் எடுத்து கீழே ஊற்றினீங்கன்னா அது தெரிச்சு ஓடும். அப்படி எல்லா திசைகளிலும் தெரித்து ஓடக்கூடிய தன்மை பெற்றது நம்மிடம் என்ன இருக்கிறது? மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கரணம். பாலுக்கு ஓமை மனம். அடுத்தது தெளிந்த தேன்.
இந்த தெளிந்த தேன் பாருங்க, இந்த வார்த்தையை கூட எவ்வளவு அழகா, தெளிந்த தேன், சாதாரண தேன் இல்லை. இந்த புத்தி இருக்கிறதே, நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளும். ஆனால் இந்த டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு நீங்க யோசிக்கணும், இவர் சொன்னது கரெக்டா? இந்த பாலும் தெளிதேனும் பாடல் நம்ம இத்தனை வருஷம் படித்தோமே, இப்படி ஒரு பொருள் இல்லையே, இவர் ஒரு புதிய தகவல் சொல்றாரு, இது சரியா, இது சரியா இருக்குமா, இல்லை தப்பா இருக்குமா என்று உங்களுடைய மனதிற்குள் வந்து அது புத்திக்குள் ஏறுகின்ற போது நீங்கள் சுயமாக சிந்திக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் தெளிந்த தேன். அந்த தெளிந்த தேனுக்கு எது ஒப்புமை? புத்தி. நம்மிடம் இருக்கக்கூடிய இரண்டாவது அந்த கரணம் புத்தி. ஒன்று மனம், இன்னொன்று புத்தி. அடுத்தது பாலும் தெளிந்த தேனும் பாகு. இந்த பாகினுடைய தன்மை என்ன? ஒரு அடுப்பிலே ஒரு பாத்திரத்தை எடுத்து வைத்து அதிலே கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் வெல்லத்தை எடுத்து அதில் போட்டு கிளறிக்கொண்டே இருந்தால் பாகாகிவிடும். நன்றாக கவனிக்கவும். அந்த அந்த தண்ணீர் வந்து வெல்லத்தோடு கலந்து பாகாக உருகிவிடும். அப்படி பாகான பிறகு அதை கீழே இறக்கி வைத்தால் மீண்டும் கட்டிவிடும். சித்தம் என்ற சொல் என்னவென்றால், ஒரு சத்சங்கத்திலோ ஒரு ஞான சர்க்குவினுடைய உபதேசங்களையோ நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆனந்தமாக பரவசமாக, ஆஹா என்ன அற்புதமாக பேசுகிறார், என்ன பிரமாதமாக இருக்கிறது, இந்த குரு சொன்னதெல்லாம் ஆனந்தம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சத்சங்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டால் நாம் மீண்டும் வாழ்வின் சிக்கலில் மாட்டிக்கொள்வோமே தவிர அந்த சத்சங்கத்தினுடைய நினைவு நம்மை விட்டு போய்விடும். இதுக்கு என்ன சொல்கிறார் என்றால், சூடாகவே இருக்கின்ற போது அது கொஞ்சம் இந்த பாலுக்கும் தேனுக்கும் ஒரு கொஞ்சம் செமி திரவமாக இருக்கிறது அந்த பாகு. அது இறக்கி வைத்து விட்டால் கட்டியாக மாறிவிடும். அப்போ பாலுக்கு ஓமை மனம், தேனுக்கு ஓமை புத்தி, பாகுக்கு ஓமை சித்தம். மனம், புத்தி, சித்தம். பால், தெளிந்த தேன், பாகு. அடுத்தது அகங்காரம். இந்த அகங்காரத்தை தான் பருப்பு என்று சொல். மீது எல்லாமே திரவமா இருக்கு, ஆனால் பருப்பு மட்டும் கடினமாக இருக்கு. இந்த கடினமாக இருக்கக்கூடிய பருப்பை போன்றதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அகங்காரம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், இருமாப்பு, கர்வம். இந்த பால், தெளிந்த தேன், பாகு, பருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த 4 பொருள்களையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய 4 பொருளாக மாற்றி இறைவா உனக்கு சமர்ப்பணம் செய்தால் என்றைக்கும் அழியாத சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய சத்து சித்து ஆனந்தமாக அழியாமையும் பூரண அறிவையும் நிறைவான ஆனந்தத்தையும் எனக்கு தருவாய், தர வேண்டும் இறைவா என்றல்லவா அந்த பாடல் சொல்கிறது. இந்த பாடலை இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருகின்ற போது இந்த பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் சிறு வயதிலேயே அவர்களுக்கு பிறவி பயனுடைய வாசல் திறக்கும். அப்படி திறந்தால் ஒவ்வொரு குழந்தையும் ஒழுக்கமுள்ள மனிதனாக, ஞானமுள்ள மனிதனாக, இந்த தேசத்திற்கு பயன் தரக்கூடிய மனிதனாக, நிச்சயமாக பிறவி பெரும் பயன் என்ற மகா தகுதிக்கு பிறப்பெடுத்த மனிதனாக மலர்வான் என்று சொல்லி இந்த அற்புதமான மகா மங்களமான பிறவி பயன் தொடர் சொற்பொழிவை மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைய தினத்திலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.